இப்போ 4 நாளா விவாதம் நடந்து கொண்டிருப்பது பெங்களூர்ல சசிகலாவுக்கு வசதிகள் செய்து கொடுத்தது தப்பு. நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன். பண திமிரு, யானை தந்தல்ல மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரியா மன்னாரி குடும்பம் அவர்கள் தலையிலே மண்ணள்ளி போட்டுக் கொள்கிறார் என்று கண்டிச்சிருக்கேன். ஆனால் இன்று 4 நாட்களாக ஊடகங்களிலே இது பெரிய விவாதமாக நடக்கிறதே. கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயிலையும் வெள்ளூர்லையும் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனையில் இருக்கின்ற இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு கரிச்சோறு முதற்கொண்டு தனியா சமைச்சு சாப்பிடுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விசேஷ சலுகைகள் நடந்து கொண்டு இருப்பதும் சட்டவிரோதம் தானே. எப்படி சசிகலாவுடைய இஷ்யூ சட்டவிரோதமோ பணபலத்தின் மூலமாக செய்யப்படுகின்ற ஒரு தீய செயலோ அதுபோல தானே இது. ஆனால் இது பற்றி ஏன் விவாதம் நடக்க மாட்டேங்குது? அதனால ஊடக நண்பர்களும் கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து நாங்க பயப்படாம இருக்கோம்னு அவங்களும் காட்டணும். இதுவும் வரணும் வெளியில அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். எது இல்லையே, சசிகலா சிறை ஏன் கோயம்புத்தூர்ல இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கன்விக்ட்ஸ் இருக்கு, வெள்ளூர்ல இதே மாதிரியா இதை விட தே ரூல் தி பிரிசன். அது பற்றி நாம பேசாம இருக்கிறது, விவாதிக்காம இருக்கிறது தவறுங்கிறது என் கருத்து. உங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நிர்வாகத்துறை நீதித்துறை போல ஊடகத்துறையும் பயந்து கொண்டு இருக்கிறதோ என்ன? சசிகலா ஒன்னும் கொலை பண்ண போறது இல்ல, ஆனா இவங்க கொலை பண்ணிடுவாங்கல்ல. ஆகவே நாம தர்மத்திற்காக போராட வேண்டுமே ஒழிய பயந்து போய் இருக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. அது அவர்களுக்கு இடையிலான பிரச்சனை. ஆனா இப்ப திடீர்னு கமல் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். என்ன முடிவெடுத்தால் முதல்வர்னு. அதாவது அவரவருக்கு கனவு காண்பதற்கு உரிமை இருக்கு. அந்த மாதிரி கமலும் முதல்வராக கனவு கண்டால் அது அவருடைய உரிமை. அதை நான் மறுப்பதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதே போல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த நாட்டில் இருக்கின்ற 125 கோடி மக்கள்ல 18 வயது மீறியவர்கள் அத்தனை பேருக்கும் அரசியலில் வர்றதுக்கு கட்சி ஆரம்பிக்க உரிமை இருக்கு. அந்த மாதிரி கமலஹாசனுக்கும் முடிவெடுக்கின்ற உரிமை இருக்கு. ஆனால் முதல்வர் பதவியிலே உட்கார்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அச்சமில்லாமல் முதுகெலும்போடு செயல்படக்கூடியவரா இருக்கணும். இந்த விஸ்வரூபம் படம் அதுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த பொழுது அழுது அரற்றி புலம்பி நான் இந்த நாட்டை விட்டே ஓடிப்போ போகிறேன் என்று சொன்ன முதுகெலும் இல்லாத கோழை அவர் நாளைக்கு முதலமைச்சரான தமிழ்நாடுடைய கதி என்னவாகும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால அவர் ட்வீட்டில் முடிவெடுத்தால் முதல்வருங்கிறார். அது முடிவு எடுத்தாலும் இவரால் ஒரு காலம் முதல்வராக வர முடியாத காரணம் முதுகெலும்பற்ற கோழையை மக்கள் ஏற்க மாட்டார்கள். ஓகே, தேங்க்யூ. சரியான நடவடிக்கை. ஏன்னு சொன்னா நான் போன ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மெரினா கடற்கரையில் நடந்த போராட்டத்திலிருந்தே ஒரு விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். அது நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று 3 விதமான தீய சக்திகள். ஒன்று இந்த மே 17 இயக்கம் கொண்ட நக்சலைட்ஸ், இரண்டாவது சீமான் போன்ற தமிழ் பிரிவினைவாதிகள், ஜிகாதி பயங்கரவாதிகள். இந்த 3 பேர் கொண்ட கும்பல் தமிழகத்திற்கு ஏதோ மைய அரசாங்கம் அநீதி இழைப்பது போல உருவகப்படுத்த நினைக்கிறார்கள். அதன் மூலமாக பிரிவினைவாதத்தை, தனித்தமிழ்நாடு என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மனதிலே விதைப்பதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் நாம கூட பார்த்தோம். இப்ப கோயம்புத்தூர்ல 4 நாள் முன்னாடி தேசிய கீதம் பாடும் பொழுது சீமான் கூட்டி வந்த நபர்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்தாமல் வெளியேறினார்கள். வெளியில போய் இந்தியா ஒழிகன்னு கோஷம் போட்டாங்க. ஆகவே இவர்கள் எல்லாருமே நீங்க அவங்க எடுத்திருக்கிற எல்லா இஷ்யூவும் பார்த்தா நெடுவாசல்ல 2006ல் அந்த போர்வெல் போடப்பட்டது என்ன, அதே மாதிரி கதிராமங்கலத்தில் எத்தனை வருஷமா இருக்கு, 20 இயர்ஸா இருக்கு. 20 வருஷமா அங்க விவசாயமும் நடந்து கொண்டு இருக்கு. இரண்டாவது ரிக் வெல் மெத்தடில் போடப்படுகின்ற ஆழ்குழாய் கிணறுகள் இருந்து அது இயற்கை எரிவாயு வந்தாலும் சரி அல்லது க்ரூட் ஆயில் வந்தாலும் அது நிச்சயமா சுற்றுச்சூழலை பாதிக்காது. ரெண்டாவது நீங்க தீ கொளுத்தி போட்டா கூட க்ரூட் ஆயில் தீ பிடிக்காது. ஆனா அங்க எப்படி தீ வந்தது?
சரி, கதிராமங்கலத்தில் லீக்கேஜ் இருக்குன்னா ONGC அதை ரிப்பேர் பண்ண போனா அவங்கள தடுக்கிறவர் உண்மையிலேயே மக்கள் நலன் விரும்பிகளா?